சங்கர் மேலேயே நெகட்டிவா நம்ம ஒரு 200 கொடுத்து படம் பார்க்குறான். அவனுக்கு திருப்தி இல்லைன்னா அவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். பிரம்மாண்டத்தை பார்க்கறதுக்கு 200 போயிருக்கான். அந்த கோவம் தான். ரசிகர்களுக்கும் சங்கருக்கு என்ன குடுக்கல் வாங்கணும் வாக்கியா தயாரா என்ன? அவன் 200 எங்களை அவ்வளோ ஏமாத்திருக்கீங்கல்ல. ட்ரெய்லர் பிரமாதமா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. அப்படி இப்படிலாம் நம்பி நாங்க போறோம். 200 போச்சு. முதல் படத்துல போயிட்டு போய் விட்டோம். 2வது படத்துல விட்டோம். 2, 3 படத்துல நாங்க நஷ்டமாயிட்டோம்ல. அப்படிங்கிற ஒரு கோவம் தான். வேற என்ன இருக்கு? அவங்களோட ஆதங்கம் சரியான ஆதங்கம். ஒரு படத்தை அதே சங்கரை தான் ஜென்டில்மேன் தூக்கி கொண்டாடினாங்க. முதல்வன் படத்தை தூக்கி கொண்டாடினாங்க. அதே சிவாஜியில கொண்டாடினாங்க. சரியா படம் எடுக்கிற விமர்சனங்களையும் வரத்தானே செய்யும். என்னன்னா, நல்ல ஒரு இயக்குனராக இருக்கட்டும், நல்ல ஒரு படைப்பாளியாக இருக்கட்டும், விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு அதை சரி செய்யணும். திரும்ப திரும்ப அதவே செய்யக்கூடாது. அதான் எல்லாருக்குமே, சங்கர் மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே அது இந்த பொருந்தும். ஒரு விமர்சனம் வருதா, பாலச்சந்தர்லாம் ஒரு படம் பார்க்குறாருன்னா, முதல் ஷோ தியேட்டர்ல போய் பார்ப்பாரு. அங்க ரியாக்ஷன் என்ன? இப்பலாம் கமெண்ட்ல போடுறாங்க. அந்த லைன்லாம் கமெண்ட் கிடையாது. போட முடியாது. சோசியல் மீடியா கிடையாது. அப்ப தியேட்டர்ல உட்கார்ந்தா தான் ஆடியன்ஸோடைய பல்ஸ் தெரியும். அது முதல் ஷோ பார்ப்பாரு. அங்க ரசிகர் இருப்பான். அப்புறம் இன்னொரு 4 நாள் கழிச்சு போய் பார்ப்பாரு. அப்ப 2 வேரியேஷன் எப்படி இருக்கு? வேவ் எப்படி இருக்கு? எந்த சீனுக்குலாம் கை தட்டுறான்? எந்த சீனுக்குலாம் திட்டுறான்? அப்படிங்கிறத உட்கார்ந்து நோட் பண்ணிட்டு அடுத்தடுத்த படங்கள்ல சரி பண்றதுனால தான் 80 வயசுக்கு மேலேயும் அவர் படம் டைரக்ட் பண்ணியிருந்தார்.